அமர்ந்திருக்கின்ற சகோதரிகளே, தாய்மார்களே, அவருடைய உணர்வுகளை மதிக்கக்கூடிய வகையில இங்கே போராட்ட களத்தில் இருக்கின்ற அனைத்து அரசியல் கட்சியினுடைய தலைவர்களே, பொறுப்பாளர்களே, விவசாய அமைப்புகளே, இந்த போராட்டத்திற்கு வர வேண்டும் என்று இங்கே என்னை வரவழைத்த திருப்பூர் மேற்கு மாவட்டத்துடைய செயலாளர், முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் கரைப்புதூர் ராஜேந்திரன் அவர்களே, தெற்கு மாவட்டத்தினுடைய மாநகரத்தினுடைய செயலாளர் வேலுமணி அவர்களே, வடக்கு மாநகரத்தினுடைய செயலாளர் ரோபோ ரவி அவர்களே, ஆட்சி மன்ற குழு உறுப்பினர் தம்பி வெங்கடாசலம், சுரேஷ் உட்பட அத்தனை நிர்வாகிகளுக்கும் முதல்ல வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இங்கே வந்திருக்கின்ற நம்மளுடைய சகோதரிகளுடைய உணர்வை இந்த நேரத்தில் மாவட்ட நிர்வாகம், தமிழக அரசு கருத்திலே கொண்டு உளவுத்துறை மூலம் முதலமைச்சர் வரை இந்த செய்தி சென்று சேர்ந்திருக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே பதிவை செய்து, ஏதோ அரசியல் கட்சி செய்யக்கூடிய ஆர்ப்பாட்டம், போராட்டம் இது அல்ல. உணர்வோடு உண்மையாக இங்கே வந்திருக்கிறார் என்பதை உளவுத்துறை செய்தியாளர்கள் மாவட்ட நிர்வாகத்திற்கும் தமிழக அரசுக்கும் போர்க்கால அடிப்படையில் இதை கொண்டு சேர்க்க வேண்டும். ஏதோ அரசியல் கட்சி ஒவ்வொரு விஷயத்திற்கும் இங்கே மாறி மாறி ரோடு ஓரங்களிலே அரசு, மாவட்ட நிர்வாகம், காவல்துறை ஒதுக்கக்கூடிய இடத்திலே போராட்டம் நடத்துகின்ற போராட்டம் இதுவல்ல. இங்கே வந்திருக்கின்ற 2000 பேர், இவர்கள் ஒவ்வொருவரும் 1000 பேருக்கு சமம் என்பதை இந்த நேரத்திலே உலகத்திலே எச்சரிக்கையோடு பதிவு செய்கின்றோம். இன்று இந்தியாவிலே திருப்பூரை போல எத்தனையோ மாநகராட்சிகள் இருக்கின்றது. அதில் எல்லாம் அங்கே குப்பைகளை கொட்டாமலா இருக்கின்றார்கள். ஆகவே இடுவாயி மட்டுமல்ல, இதை மாற்றி எங்கு சென்றாலும் இந்த பிரச்சனை வரும் என்பதை மாவட்ட நிர்வாகம், மாநகராட்சியுடைய அதிகாரிகள் புரிந்து கொள்ள வேண்டும். குப்பை வரி என்று அனைத்து இடங்களிலும் அந்த ரசீதிலே அந்த பதிவு செய்து மக்களிடத்திலே, நம்மளிடத்திலே அந்த வரியை வாங்குகின்றார்கள். ஆகவே அதை ஏன் மறுசுழற்சி செய்து மக்கள் விவசாயம், கால்நடைகள், உணவு, குடிநீர், நீராதாரம் பாதிக்காத வகையில் இந்தியாவிலே அத்தனை இடங்களிலும் நடந்து கொண்டிருக்கின்றது, தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கின்றது. திருப்பூரில் மட்டும் இந்த பிரச்சனை என்ன காரணம்? ஆகவே மாவட்ட நிர்வாகம், மாநகராட்சி நிர்வாகம் போர்க்கால அடிப்படையில் இதற்கு உடனடியாக மாவட்ட ஆட்சியர், மாநகராட்சியினுடைய அதிகாரிகள் உடனடியாக இந்த அறிவிப்பை செய்ய வேண்டும். இந்த போராட்டம் தொடர்ந்தால் கண்டிப்பாக நம்மளுடைய உறவினரிடத்தில், நம்ம வீட்டுல ஒரு நல்ல விஷயம் அல்லது ஒரு கெட்ட விஷயம் நடந்தா எப்படி உறவுகள் வருவார்களோ அதை போல அனைவரிடத்திலும் நம்மளுடைய உறவுகளிடத்திலே, நண்பரிடத்திலே சொல்லி